ஓம் சக்தி. அருள்வாக்கும் அனுபவங்களும். பசியேப்பக்காரனுக்கு அன்னதானம் செய். சென்னையில் உள்ள வழக்கறிஞர் ஒருவர் 15 ஆண்டுகளாக தவறாமல் சபரிமலை சென்று இருமுடி செலுத்திவிட்டு வரும் பழக்கம் உடையவர். அவ்வாறு செல்லும் போதெல்லாம் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அறுசுவை விருந்து அளித்துவிட்டு அதன் பிறகே மலைக்கு புறப்படுவார். அன்னதானம் செய்துவிட்டு புறப்படுவதாக அவர் எண்ணம். அவர் ஒரு நாள் அன்னையிடம் அருள்வாக்கு கேட்டபோது அன்னை அவரிடம் வினவினாள், மகனே, ஆண்டுதோறும் சபரிமலைக்கு செல்கிறாயே, உனக்கு ஏதாவது அனுபவங்கள் கிடைத்ததா என்று வினவினாள். ஒன்றும் இல்லையே தாயே என்றார் அவர். அன்னதானம் செய்வதாக கருதி கொண்டு புலியேப்பக்காரனுக்கு விருந்து வைக்கிறாய். இங்கே வந்து பசியேப்பக்காரனுக்கு அன்னதானம் செய். இங்கே தியானம் செய். இங்கே கிடைக்கிற தியான அனுபவங்களை வைத்து என்னை புரிந்து கொள் என்றாள் அன்னை. அவ்வாறு செய்ய தொடங்கிய பிறகு அவருக்கு தியானத்தில் பல அனுபவங்களை கொடுத்தாள் அன்னை. அன்னையின் அருள்வாக்கு. நான் கூறும் இந்த வார்த்தைகள் அனைத்தும் காற்றோடு காற்றாக போய்விடாமல் பார்த்து கொள்வது உங்கள் பொறுப்பு. அவை வீணாக போய்விடாமல் பார்த்து கொள்வது உங்கள் கடமை. அன்னையின் அருள்வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.